மக்களே இன்றைக்கி வாங்க நாம் வந்து இங்கே இருங்க அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டேன். கூழுக்கு வந்து தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து புளிக்காய், இன்றைக்கி புளிக்காய்க்கு அப்புறம் வந்து அரைச்ச ரசம்னு சொன்னீங்களே, அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதாங்க அரைச்ச ரசத்துக்கு தேவையான பொருள். பார்த்தீங்கன்னா வந்து மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, 4 வரமிளகா. இந்த வரமிளகா வந்து நல்லா காரமாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து பெருங்காயத்தூள், இது மஞ்சள் தூள், இது வெள்ளைப்பூண்டு. இது எல்லாம் சேர்த்து பாருங்கள். இதோடு சேர்த்து தக்காளி 2 தக்காளி அங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இதோடு சேர்த்து வந்து நம்ம நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாமுங்க. இது வந்து அரைச்ச ரசத்துக்கு. இதை பார்த்தீங்கன்னா வந்து புளிக்காய்க்கு பாருங்கள், கத்தரிக்காய், கத்தரிக்காய்ன்ற உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான புளித்தண்ணி வந்து இந்த பாருங்க கரைச்சி வச்சுருக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து தாங்க நம்ம புளிக்காய்க்கு இதுதாங்க. இதோட தாளிக்கும் போது வந்து புளின்னு சொன்னாவே வந்து கொஞ்சோண்டு சோம்பு, இந்த வட்டம் வந்து சோம்பு வந்து கொஞ்சோண்டு தாங்க போடணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். இதாங்க தேவையான பொருள். சட்டி காஞ்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கரலாம். எண்ணெய் ஒரு 2 to 3 ஸ்பூன் விட்டா போங்க. இது வந்து அதிகமாக எண்ணெய் பிடிக்காது, போதும். பாருங்கள், ஏற்கனவே சட்டி காஞ்சிருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கரலாம். பாருங்கள் மக்களே, கடுகு தான் போடுறேன். பாருங்கள், கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடுகு பொரியறப்ப தாங்க பார்த்தீங்கன்னா வந்து சோம்பு கொஞ்சம் தாங்க போடணும். இது வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னாச்சுன்னா வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறலாம். இதோட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இதுவும் சூடு ஏறிக்கிட்டு இருக்கு. கூழுக்கு தேவையான தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கரண்டியெல்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வணங்கிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இதோட வந்து நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்கிற பாருங்கள், இந்த மாதிரி பீஸாக தாங்க வந்து நறுக்கணும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பீஸாக தான் நறுக்கணும். இது அப்படியே வந்து இதில் கொட்டிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளியை வந்து இதில் கொட்டிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணுங்க. கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வந்து இப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். மூடி போட்டுட்டோம்னா வந்து நல்லா வதங்கிடும். நம்ம பார்த்துக்கலாமுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிக்கரைசல் பார்த்திங்களா, அந்த புளிக்கரைசலை வந்து சேர்த்துடலாம். ஏன்னா ஒரு சின்ன நெல்லி சைஸு தாங்க நான் வந்து இப்போ சின்ன நெல்லி சிறுநெல்லி சைஸு தான் வந்து நான் வந்து புளியை வந்து ஊற வச்சு எடுத்துருந்தேன். போதும். இதுவே வந்து இதோட கொஞ்சம் வந்து வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி விட்டுலாங்க. பாருங்கள், 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் போதும். இந்த உரப்பு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்குறோம், அதனால் இதுவே போதும். இது நல்லா வந்து இப்படி வந்து கிளறி விட்டுக்கிறலாம்.
பாருங்கள் நேரம் அப்படியே மாறிடுச்சு பாருங்க. கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் இந்த காய் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க. அவ்வளோதாங்க, தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணுது. இந்த காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம். இன்னும் உப்பு சேர்க்கணும், அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். பாருங்க, இந்த இதே போதும். எடுத்துணும். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே மூடியை போட்டு மூடி விடலாம். இதை வந்து இறக்கும்போது வந்து பாருங்கள், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இறக்கும்போது வந்து போட்டு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடியை போட்டு மூடி விட்டுட்டு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. இந்த கருவேப்பிலையோட வாசனை ஃபுல்லாக இறங்கிடும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கூழுக்கு செம்மையாக இருக்குங்க. இது நல்லா வற்றி கிரேவி பதத்துக்கு வரணும். அதனால் இது வேகட்டும். அடுத்து வந்து கூழை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். இங்கே தண்ணி வந்து இன்னும் கொதிக்கலை, சிம்மில் போட்டிருக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாமே 3 அடுப்புலையுமே 3 வேலை இருக்குது. பாருங்கள், புளி வந்து கரைச்சி வச்சுட்டேன் நான் அரைச்ச ரசத்துக்கு. பாருங்கள், ஜாரில் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். வெள்ளைப்பூடும் தக்காளியும் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். எதுனா இதை வந்து தூள் பண்ணிக்கிறலாம். பொடியாக நம்ம அரைச்சி வச்சுட்டு எல்லாமே பாருங்கள், வெள்ளைப்பூடு மட்டும் இருக்குது. இது இருக்கட்டும். இதை வந்து நல்லா தூள் பண்ணி ரசப்பொடி அரைச்சிக்கிறலாம். அரைச்சிட்டு வந்து அப்புறமா வெள்ளைப்பூடு தக்காளி எல்லாம் வந்து சேர்த்துக்கிறலாமுங்க. பாருங்கள், வெள்ளைப்பூடு அரைச்சாச்சு. அரைச்சதில் வந்து அப்படியே வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கிறலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தக்காளி, நறுக்கிய தக்காளியுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து நைஸாக அரைச்சி நம்ம வந்து புளி கரைசலில் வந்து நம்ம வந்து ஊற்றி நல்லா கலக்கி வச்சுட்டு அப்படியே தாளித்து விட்டுடலாம் மக்களே. அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சாச்சுண்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி கரைசல் இதில் வந்து அப்படியே இதில் ஊற்றிடலாங்க. நல்லா ஊற்றி இதோட தண்ணி சேர்த்து நம்ம நல்லா இது வந்து கலக்கி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அரைச்ச ரசம். இதை கொதிக்க விடுறாங்க. எப்பயுமே ரசம் வந்து நுரக்கட்டுனா இறக்கிடுவாங்க. ஆனால் இது வந்து நல்லா கொதித்து மேலே வந்து லைட்டாக வந்து அந்த ஒரு சிவப்பு கலரில் படலை மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து இதை இறக்கிடணுங்க. வந்து தண்ணி சேர்க்கணும். ஏன்னா ரசம்னா ரசம் மாதிரி இருக்கணும், குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது. இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும். பாருங்க, உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பாருங்க இப்படி கலக்கி விடுங்க. கலக்கி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த அடுப்பில் வந்து பற்ற வச்சுக்கிடலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு. பற்ற வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நான் வந்து கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இது சட்டி காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா வெந்து மணமாக ஆகுது. உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இங்கே பாருங்க மக்களே, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் வேகணும். அரை வேக்காடு வெந்திருக்குது. கத்திரிக்காய் வந்துருச்சு. இன்னுமே கொஞ்சம் வெந்து இது வந்து இந்த தண்ணி வந்து நல்லா வற்றணும். இது கொஞ்சம் வேகட்டும். கேமரா வேறு நிற்க மாட்டேங்குது. இங்கே எண்ணெய் நல்லா காஞ்சி பாருங்க, காஞ்சி புகை மாதிரி வருது.
கடுகு வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை நல்லா கரைச்ச வச்சதை ஊற்றி அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இனிமேல் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். அவ்வளோதாங்க இந்த ரசம். பாருங்கள், இதுதான் வந்து அரைச்ச ரசம். இது வந்து நல்லா கொதியணும். கொதியட்டுது, அடுப்பை கூட்டி வச்சுக்கலாம். அது கொதியட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மூடியை போட்டுருவோம். இது வெந்துக்கிட்டே இருக்கு. எல்லாம் சிம்மில் போட்டுருவோம். ஏன்னா சிம்மில் போட்டாதே வந்து நல்லா இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்து வந்து பாருங்கள், கூழுக்கு தண்ணி காஞ்சிடுச்சு. நம்ம கூழை அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் கூழ் இது தண்ணி காய்ஞ்சிருச்சு. நம்ம வந்து கூழை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுட்டு நம்ம வேறு கரையும் யூஸ் பண்ணலாங்க. இது ரொம்ப சின்ன ஸ்பூன் இருக்குது. இப்படியே கை விடாமல் இப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுதாங்க கூழ். பாருங்கள், இதிலே கொஞ்சம் தண்ணியை நல்லா கழுவி இதிலே ஊற்றி விட்டுறலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கூழுக்கு வந்து உப்பு ஏற்கனவே மாவு நம்ம வந்து கரைக்கும் போது உப்பு போட்டிருக்கிறேன். அதனால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். எல்லாமே நீ அது இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து அதை வச்சிட்டோம்னாத்தே அதுக்கு மரியாதை. அதில் கடுகு இருக்க வேண்டிய இடம், சோம்பு இருக்க வேண்டிய இடம் எல்லாமே அதோட இடத்துல நம்ம வந்து செட் பண்ணிடலாம். தேவையில்லாத பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துடணும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு பாருங்க, கட்டி சேர ஆரம்பிக்குது பாருங்க. கொஞ்சம் விட்டால் போதும். அடுத்த வேலை வாக்க விட மாட்டேங்குது இந்த கூழ். இங்கே பாருங்க, இன்னும் அதை அப்படியே நல்லா கரைச்சி விடணும். கைவிடாம பாருங்க, காய் வந்து இது வெந்துருச்சு. இதில் வந்து என்ன செய்யலாம்னா வந்து இந்த கருவேப்பிலை பாருங்கள், இது வந்து ஒரு பத்து கருவேப்பிலையை வந்து இது மேலே தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே ஒரு கிளறி 5 நிமிஷம் வந்து மூடி வச்சிடணுங்க. சூப்பராக இருக்கும். வந்து அந்த கருவேப்பிலை வாசனை உள்ளே இறங்க ரொம்ப டேஸ்ட்டாக பாருங்க. அந்த தேய் பதத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதாங்க புளிக்காய். இது இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த கருவேப்பிலை வந்து நல்லா சாறு இறங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த கூழை வந்து ரெடி பண்ணிடலாம். அங்கே அதுவே இது ஒரு ரசம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அது கொஞ்சம் விட்டோடனே கட்டி சேர்ந்துட்டான். ஏன் நான் உன்னை விட ஒரு வேலை கூட செய்யவே கூடாதா? உன் பக்கத்துலேயே நிற்கணுமா? பக்கத்துலேயே நிற்கணும். உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறீங்க. சரி மகளே, எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரசம் வந்து நல்லா கொதிக்குது. இதுவுமே நல்லா வத்திருச்சு. இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி விட்டலாம். பாருங்கள், காமிக்கிறேன். இது பாருங்க மக்களே, சூப்பராக வாசனையாக இருக்குங்க. அந்த கருவேப்பிலை வாசனை
நம்ம வந்து இந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். ஒவ்வொரு பொருளாக சமைச்சு அதுக்குரிய இடத்துல வச்சாச்சுன்னு பாருங்க. இது கொதிக்க அந்த வாசனை எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறலாம். நான் வந்து அப்போ தான் வந்து ஆடை நல்லா கட்டி வரும். இந்த கூழ் வந்துமே நம்ம பொங்க ஆரம்பிச்சிருச்சு. வெந்து பாருங்கள், ரசம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வாசனையாக வருதுங்க, கமன்னு வாசனை. இந்த ரசம் வந்து இதுக்கு பேர் வந்து அரைச்ச ரசம். சரி, இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கி பாருங்கள், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க இந்த ரசம். அடுத்து வந்து கூழ் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது மக்களே. பாருங்கள் மக்களே, கூழுமே வந்து நல்லா அங்கே பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்குதுங்க. பாருங்கள், கூழுமே நல்லா வெந்துருச்சு. இதை வந்து அப்படியே வந்து நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா வந்து கூழ் வந்து நல்லா வந்து கெட்டி பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், சிம்மில் தான் போட்டேன் நான். நல்லா வந்துருச்சுங்க. அது சூப்பராக வாசனையாக இருக்குது. பாருங்கள் மக்களே, அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கூழ் ரெடி ஆயிடுச்சு. நீ சாப்பாடு மட்டும்தான் வைக்க வேண்டியது இருக்குது. இந்த அதையுமே சாப்பாடை வச்சுட்டு அடுப்பை தொடச்சிட்டோம்னா க்ளீன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு, சமையல் வேலை. பாய் மக்களே. பாருங்கள் மக்களே, எல்லாமே சமையல் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், பைரவுக்கு சாப்பாடு வச்சாச்சு. இது எங்களுக்கு சாப்பாடு சுடுது. இது எங்களுக்கு சாப்பாடு வச்சாச்சு. பாருங்கள், விசில் சாத்தம் கூட கேட்டுகிட்டே இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கூழு. இது கூழுங்க. இது பாருங்கள் அரைச்ச ரசம். இது பார்த்திங்கன்னா வந்து புளிக்காய் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், பால் காய் வச்சாச்சு. இது வந்து பழைய சாப்பாடு. இது வந்து பழைய குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், எல்லாமே அடுப்படி எல்லாமே தொடச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கிறலாம். செட் பண்ணி அதுக்குரிய இதில் வந்து நம்ம போட்டு விட்டுட்டோம்னா கம்ப்ளீட் ஆகிடும் வேலை வந்து. எல்லாமே விலைக்கு கழுவி காய வச்சாச்சு. நல்லா தொடச்சி வச்சாச்சு. பாருங்கள், எல்லாமே வந்து க்ளீன் ஆயிடுச்சு, சுத்தமாக ஆயிடுச்சு. பாருங்கள், சுத்தமாகிடுச்சு. இங்கேயும் பாருங்கள், எல்லாமே க்ளீனாக ஆயிடுச்சு. இந்த இடமே உங்களுக்கு அவ்வளவுதாங்க. இனி போய் நம்ம பொழப்பை பார்க்கலாம் ஜாலியாக. பாய் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே.